மாதம்தோறும் 4 மில்லியன் பார்வையாளர்களைச் சென்றடையும் நமது நியூஸ் டைம் டிஎன் சேனலில் உங்களது விளம்பரங்கள் இடம்பெற வேண்டுமா? உடனே தொடர்பு கொள்ளுங்கள். 7603836167. உங்களது பிசினஸை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்ல எங்களுடன் இணையுங்கள். இன்னைக்கு ஒரு முக்கியமான ஒரு சமாச்சாரம். இதை நான் சொல்கிறதுக்கே எனக்கு கொஞ்சம் வெக்கமாக இருக்குது. நம்ம தமிழ்நாட்டில் இன்றைக்கி இருக்கிற கவர்மெண்ட்டோட மிகப்பெரிய மைனஸ் பாயிண்ட் சட்டம் ஒழுங்கு. இதை நம்ம பல முறை நம்ம சொல்கிறோம். அது செவிடங்காதில் ஊதுன சங்கு மாதிரி போகுது. இப்போது தேர்தல் நெருங்கிக்கிட்டு இருக்க இந்த டைமில் கூட அவங்க அதில் கவனம் செலுத்தி அதில் நல்லா பண்ணணும் அப்படின்றது தான் நம்மளுடைய நோக்கம். ஆனால் இது நல்லாவே ஆகலை. இன்றைக்கி ஒரு டெத்து, லாக்அப் டெத்து. எங்கேன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் ஆச்சரியப்படுவீங்க. எங்கே அஜித்குமாரை அடித்து கொன்னாங்களோ அதே மானாமதுரை லிமிட்டில், அதே திருபுவனம் காவல் நிலையத்தில் அஜித்குமார் மரணம் தொடர்பான சிபிஐ விசாரணைகள் இன்னும் முடியாத நிலையில் இன்றைக்கி மறுபடியும் அதே மாதிரி அஜித்குமாரை அடித்து கொன்ன மாதிரி இன்னொரு பையனை, ஆகாஷ, வயசு 26, அவனை அடித்து கொண்டு இருக்கான். நிக்கிதா, அஜித்குமார் மேலே நகை காணோன்னு கம்ப்ளைண்ட் கொடுத்த நிக்கிதா, அவங்க கோர்ட்டுக்கு போயிட்டு சிபிஐ பெரிய அளவுக்கு முயற்சி பண்ணாங்க. அவங்களால கண்டுபிடிக்க முடியல. எத்தனை அடகு கடை தான் அவங்க ஏறி இறங்குவாங்க. அதனால் நான் நகை காணோன்னு கொடுத்த புகாரை ப்ரெஸ் பண்ணாதீங்கன்னு நீதிமன்றத்தில் சொன்னாங்க. நானும் ப்ரெஸ் பண்ணலை. நகை காணோன்னு ஒரு பொய் புகாரை கொடுத்துட்டு ஒருத்தனை அடித்து கொன்னுட்டு அந்த போலீஸ்காரங்கெல்லாம் இன்றைக்கி ஜெயிலில் இருக்காங்க. அந்த டிஎஸ்பி, ரொம்ப நல்ல டிஎஸ்பி சண்முக சுந்தரம், அவரை இன்றைக்கி வரைக்கும் செக்யூர் பண்ணல. ரைட்டா? அவர் முன்ஜாமீன் கேட்டுக்கிட்டு இருக்காரு, போயிட்டுருக்காரு, வந்துக்கிட்டு இருக்காரு, எல்லா வேலையும் பார்த்துக்கிட்டு இருக்காரு. அந்த டிஎஸ்பியுடைய ஸ்பெஷல் டீம் தான் அஜித்குமாரை அடித்து கொண்டுச்சு. இன்றைக்கி நிக்கிதா சிபிஐயோடு சேர்ந்து சிபிஐலையும் ஆள் செட் பண்ணிட்டாங்க. அவங்களுக்கு இல்லாத ஆளா? இங்கே இருக்கிற ஐஏஎஸ், ஐபிஎஸ் எல்லாரோடையும் லிங்கில் இருக்கக்கூடிய ஆள் இல்லை அவங்க. அதில் பெருசாக குற்றம் சாட்டப்பட்டது டேவிட்சன் தேவாசீர்வாதமும் சண்முக சுந்தரமும் நேரடி தொடர்புன்னு குற்றம் சாட்டப்பட்டது. இதில் அஜித் அடித்து கொள்ளப்பட்டதில். இன்றைக்கி அதே மானாமதுரை டிஎஸ்பி, அதே திரிபுவனம் காவல் நிலைய எஸ்ஐ திலீபன், இவங்க 2 பேரும் அஜித்ன்ற 26 வயசு பையனை பிடிச்சு எடுத்துட்டு போய் அடித்து மாஜிஸ்ட்ரேட் முன்னாடி ஆஜர்படுத்தி கொண்டு போய் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறன்ற போர்வையில் அவன் இறந்துட்டான்னு அவங்க பெற்றோருக்கு தகவல் சொல்லியிருக்காங்க. 16 பேர் அடிச்சிருக்காங்க. அஜித்குமாரை எப்படி அடித்தாங்களோ அதே மாதிரி 16 பேர் இந்த ஆகாஷையும் அடிச்சிருக்காங்க. அவன் பேரும் ஆள் ஆரம்பிக்குது, இவன் பேரும் ஆள் ஆரம்பிக்குது. அதுவும் மரணம், லாக்அப் டெத்து தான். லாக்அப் டெத்துன்ற அடிப்படையில் நடந்த டெத்து. இதுவும் கிட்டத்தட்ட லாக்அப் டெத்து தான். அதுவும் லாக்அப்குள்ளெல்லாம் போய் நடக்கல மரணம், வெளியில் தான் நடந்தது. இந்த மரணமும் வெளியில் தான் நடந்தது. அதே மாதிரி 16 பேர் அடித்து கொண்டு இருக்காங்க. இந்த மானாமதுரை போலீஸ்க்கு அடித்து கொள்றதே ஒரு தொழிலாக இருக்குது. பின்ன எப்படி இப்படி ஒரு விஷயம் வரும்? எப்படி இப்படி ஒரு நடக்கும்? ஒரு 4-5 மாத கேப்பில் ஒன்று நடந்து முடிஞ்சு 4-5 மாத கேப்பில் ஒன்று நடந்ததுக்கான அடிப்படையே தெரியல. அந்த பொண்ணு நகையை நிக்கிதா தொலைச்சதுக்கான அடையாளமே இல்லை. நகையை நாங்கள் திருப்பி எப்படி போட்டு அந்த நகையை போட்டால் கூட அஜித்குமார் ஞாபகம் வரும்ல, நாங்கள் அந்த நகையை போட முடியுமா? அதனால் நாங்கள் அந்த புகாரை ப்ரெஸ் பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் என்ன பேச்சு? இதெல்லாம் யாராவது இன்றைக்கி நகை விற்கிற வேலையில் நகை காணாமல் போன நகையை வேணாம் எங்களுக்கு விசாரிக்காதீங்க அப்படின்னு சொல்லுவாங்களா யாராவது? அப்போ நீ நகையை தொலைக்கல, நகையை தொலைச்ச மாதிரி நீ நாடகம் போட்டிருக்க. உனக்காக ஒரு பெரிய போலீஸ் ஃபோர்ஸே இறங்கி அடித்து கொண்டு இருக்கு. சிஎம் சாரி சொன்னார். இப்போ அதே போலீஸு இன்னொரு பையனை அடித்து கொண்டு இருக்கு. இதுக்கும் சாரி சொல்வாரா சிஎம்?
எந்த நிலைமையில போயிட்டு இருக்கு சட்டம் ஒழுங்கு? எப்படி நடக்குது? இந்த சம்பவத்தோட டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கும்போது இன்னும் அஸ்டானிஷிங்கா இருக்கு. இதுல வந்து ஜாதிய பின்புலமும் இருக்கு. இந்த கொலையில, ஆகாஷ் கொலையில. ரைட்டா? அதுல ஜாதிய பின்புலம் இல்ல. இதுல ஜாதிய பின்புலம் இருக்கு. ரைட்டா? அதுலயும் சம்பந்தப்பட்ட ஒரு பிரிவினர் வந்து இதுலயும் சம்பந்தப்பட்டிருக்காங்க. சமூக பிரிவினர். ஆக்சுவலா என்ன நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, மானாமதுரை பக்கத்துல ஒரு கிராமம். அந்த கிராமத்தை சார்ந்த பையன் ஆகாஷ் டெல்லிசன். ரைட்டுங்களா? அப்புறம் இன்னொரு பையன் குணா. இவங்க 2 பேரும் பைக்ல போயிருக்காங்க. இவங்க போன பைக்குக்கும் ஜெயக்குமார் அழகர் சாமின்றவர் வந்த பைக்குக்கும் இடையே மோதல். இந்த பையன் சண்டை நடந்திருக்கு. வாய் தகராறாயிருக்கு. இந்த ஆகாஷ் டெல்லிசன் என்ன பண்ணியிருக்கான், அருவாள் எடுத்துகிட்டு போய் வெட்டியிருக்கான். வெட்டியிருக்கான்னா கொஞ்சம் லேசான காயம்தான், அவங்களுக்கு ஒன்றும் பெரிய காயம் இல்லை. இன்ஸ்பெக்டரோ எஸ்ஐயோ யாரோ ஒருத்தர் திருபுவனம் காவல் நிலையத்தில் கம்ப்ளைண்ட். ரைட்டா? மானாமதுரையிலேருந்து டீம், மானாமதுரை டிஎஸ்பி டீம் எப்படி அஜித் விஷயத்தில் வந்ததோ அதே மாதிரி டீமு 16 பேர் சேர்ந்து எடுத்துகிட்டு போயிட்டு, வெள்ளிக்கிழமை சம்பவம் நடக்குது. சனிக்கிழமை வந்து இந்த பசங்களை வந்து கிழங்காட்டூர் அப்படின்ற ஒரு இடத்துல பிடிக்கிறாங்க. இந்த 2 பசங்க தலைமறைவாக இருக்காங்க. ஆகாஷும் குணாவும் தலைமறைவாக இருக்காங்க. ஆகாஷ் வயசு 26, குணா வயசு 26. ரைட்டுங்களா? 2 சின்ன பசங்க. இவங்க 2 பேரும் தலைமறைவாக இருக்காங்க. பிடிக்கிறாங்க. பிடிச்சிட்டு வரும்போது 2 பேரையும் தனித்தனியாக பிரிச்சிடுறாங்க. குணாவை தனியாக பிரிச்சிடுறாங்க, ஆகாஷை தனியாக பிரிச்சிடுறாங்க. ஏன்னா ஆகாஷ் வந்து இதில் வந்து தேவேந்திர குல வேளாளர் பிரிவை சேர்ந்த பையன். இந்த ஜெயக்குமார் அழகர் சாமி இந்த 2 பேரில் ஒருத்தர் வந்து முக்குளத்தோர் பிரிவை சேர்ந்தவர். ஏண்டா உங்களுக்கு அருவாள் எடுத்து வெட்டுற அளவுக்கு நீங்கள் வளர்ந்துட்டீங்களா அப்படின்னு தான் போட்டு அடிச்சிருக்காங்க. இந்த எஸ்ஐ பர்டிகுலராக இந்த திலீபன் இவர் தான் அடிச்சிருக்காரு. இந்த டிஎஸ்பியோடைய மானாமதுரை அஜித்தை கொலை பண்ண சண்முக சுந்தரம் மேலே சிபிஐ விசாரணை வந்ததுனால அவர் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டதுனால புதுசாக ஒரு டிஎஸ்பி போட்டிருக்காங்க. அந்த டிஎஸ்பியோடைய படையில் தான் போயிருக்காங்க இவங்க. போயிட்டு அந்த பையனை பிடிச்சி, ஆகாஷை பிடிச்சிட்டு அவங்க அப்பா சொல்கிறார், ஒரு கல் கீழே வச்சு ஒரு கல் மேலே வச்சு அவனோட காலை சிதைச்சிருக்காங்க. முட்டி உட்பட கால் பகுதியை சிதைச்சிருக்காங்க அடிச்சே. அப்புறம் சொல்கிறாங்க, பாலத்திலிருந்து கீழே விழுந்த போது கல்லில் அடிபட்டு அவருடைய கால் முறிஞ்சிருச்சான். பாத்ரூமில் வைக்கி விழுவாங்கன்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி கதை தான் இதுவும். கால் செதஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு மேஜிஸ்ட்ரேட் கிட்ட கொண்டு போய் காட்டுறாங்க. மேஜிஸ்ட்ரேட் கிட்ட என்னை போலீஸ் அடித்தாங்க அப்படின்றத ஆகாஷ் ரெக்கார்ட் பண்ணுறான். ரெக்கார்ட்லாம் இருக்குது. ரெக்கார்ட் பண்ணுறான்னொடனே அவனை ட்ரீட்மெண்ட்டுக்கு கொண்டு போகிறாங்க. சிவகங்கைக்கு கொண்டு போகிறாங்க. சிவகங்கையில் ட்ரீட்மெண்ட்டில் இருக்கும்போது அவங்க அம்மா போய் பார்க்குறான். அம்மா பார்க்கும்போது நடந்ததெல்லாம் சொல்லி கதறி அழுகுறான் அந்த பையன். என்னை எப்படியாவது காப்பாற்றுமா அப்படின்ட்டான். அந்த அம்மா ஈவினிங் போய் பார்த்து வருது. பார்த்து வந்தோடனே அதுக்கப்புறம் நைட்டு அவர் வந்து சிவகங்கையிலேருந்து மதுரை மருத்துவமனைக்கு கொண்டு போகிறாங்க. விடிகால ஒரு 4 மணிக்கு ஃபோனு, இந்த மாதிரி பையன் இறந்துட்டான் அப்படின்னு ஒரு ஃபோனு. இது வந்து மேஜிஸ்ட்ரேட் பர்மிஷனோட மேஜிஸ்ட்ரேட் தான் ட்ரீட்மெண்ட் கொடுங்கன்னு சொல்லி அனுப்புகிறாங்க மேஜிஸ்ட்ரேட். இன்னொரு பையன் மாட்டின பையனை ரிமாண்ட் பண்ணிடுறாங்க தனியாக. இந்த பையன் வந்து தேவேந்திர குல வேளாளர் பையன். அவன் வந்து ஆப்போசிட்டில் இருக்கிறதுல ஒருத்தர் முக்குளத்தூரை வந்து அருவாளை தூக்கிட்டு போயிடறான் அப்படின்றனால, உனக்கெல்லாம் அவ்வளோ திமிராயிச்சா, அருவாளை தூக்கிட்டு போயிடுவியா அப்படின்னு சொல்லிட்டு சாதியோட பேரை சொல்லியே அடிச்சிருக்காங்க. யார் எந்த சாதின்றதெல்லாம் முக்கியம் இல்லைங்க. உனக்கு போலீஸில் இருக்கிறவனுக்கு எதுக்கு சாதி? அந்த சாதி வெறி எங்கேருந்து வருது உங்களுக்கு? இன்னொன்று, அடித்து காலை உடைக்கிறீங்க, அதுக்கு
உரிய ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும்ல, ட்ரீட்மெண்ட் கொடுத்து காப்பாற்றணும்ல. மேஜிஸ்ட்ரேட் கிட்ட அந்த பையன் கதறி அழுகுறான். அதையும் மீறி நீங்கள் கொண்டு போகிறீங்க. அதுக்கப்புறம் செத்துட்டான்னு சொல்கிறீங்க ஃபோன் பண்ணி அப்பா அம்மாவுக்கு. எப்படி இது? இதுக்குள்ளே எப்படி சாதி வரும்? 2 கேள்வி தாங்க. ஒரே ஜூரிஸ்டிக்ஷன், மானாமதுரை, திருபுவனம். அந்த மடப்புறம் காளியம்மா கோயில் இருக்குல்ல, நகை தொலைஞ்சதா அஜித்குமாருக்கு சொன்ன அந்த கோவில் இருக்கக்கூடிய போலீஸ் ஸ்டேஷன் தான் திருபுவனம். திருபுவனம் இன்ஸ்பெக்டர் எஸ்ஐ. எஸ்ஐ பேர் தான் நமக்கு தெரியுது, திலீபன். பாக்கி பேர் தெரியல. டிஎஸ்பி புதுசாக வந்திருக்கார். ஆனால் போலீஸ் 16 பேர் போயிருக்காங்க. 16 பேரையும் இது வரைக்கும் பண்ணல. அந்த போலீஸ் மேலே எந்த நடவடிக்கையும் இல்லை இது வரைக்கும். அந்த பையன் செத்துட்டான். அவங்க எல்லாருமே சாலை மறியல் பண்ணி பணத்தை வாங்க மாட்டோம்னு சொல்லிட்டு போராடிக்கிட்டு இருக்காங்க. என்னங்க அநியாயமாக இருக்கு. இப்படி அங்கே இருக்கும். ஒரே ஜூரிஸ்டிக்ஷனில் சில மாதங்களில் தமிழகமே பரபரப்பான அஜித்குமார் படுகொலை நடந்த பிறகு, முதலமைச்சரே சாரி சொல்கிற அளவுக்கான அந்த படுகொலை நடந்த பிறகு மறுபடியும் ஒரு படுகொலையா அதே போலீஸில். இதுலேயும் வந்து இவங்க வெளியில் வச்சு தான் அடிச்சிருக்காங்க. ஆகாஷையும் வெளியில் வச்சு தான் அடிச்சிருக்காங்க. இறந்து போயிட்டான். என்னங்க நியாயம் இது? இது என்னங்க அநியாயம் இது? அது எப்படிங்க கொல்றதுக்குன்னே ஒரு போலீஸ் ஸ்டேஷனு, ஜூரிஸ்டிக்ஷனு, லிமிட்டுன்னு ஒன்று வச்சுருப்பீங்களா தமிழ்நாட்டில்? இது என்னங்க சட்டம் ஒழுங்கு? என்ன இதுக்கு தான் வந்து சட்டம் ஒழுங்குக்கு தகுதியான ஆஃபீஸரை போடுங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இன்னைக்கு பாருங்கள், எல்லா இடத்துலையும் இதுதான் கதி. தாம்பரம் பகுதிகளில் முழுக்க முழுக்க தாம்பரத்தில் ரவுடிகள் தான் பெரிய அளவுக்கு அட்டகாசம் அங்கே நடந்துக்கிட்டு இருக்கு. கமிஷனரை டெய்லி ரவுடிகள்லாம் பார்க்குறாங்க, பார்த்து பேசிட்டு போகிறாங்க. அந்த அளவுக்கு ஒரு ஃப்ரீனஸ் வந்து அங்கே இருக்குது. இதனால் என்ன ஆகுது? மர்டர் மேலே மர்டர் வந்து தாம்பரத்தில் நடக்குது. இது ஒரு சைடில். இங்கே மானாமதுரையில் பார்த்தா அதை விட மோசமாக அடிச்சு கொள்றதுக்கு உங்களுக்கு யாருங்க ரைட்ஸ் கொடுத்தா? அந்த பையன் எதுவும் திருட்டு கேஸ் கூட கிடையாது. அஜித்குமார் வந்து திருட்டு கேஸு அது இதுன்னு சொல்லி நாங்கள் அடித்தோம், மிளகாய் பொடி தூவினோம், தண்ணி கொடுக்கல அவனுக்கு குடிக்கிறதுக்கு, இதெல்லாமே பண்ணியிருக்கீங்க. எல்லா 3rd டிகிரி ட்ரீட்மெண்ட்டும் பண்ணியிருக்கீங்க. ஒரு நீதிபதி கேட்டாங்க, ஸ்ரீமதின்னு ஒரு அம்மா, மதுரை கோர்ட்டு நீதிபதி கேட்டாங்க, நீங்களாம் மாட்டுவீங்கன்னு உங்களுக்கு தெரியாதா? சட்டம் வந்து உங்களை வந்து பாதுகாக்காது, நீங்கள் சட்டத்தை மீறீங்கன்றது உங்களுக்கு தெரியாதான்னு அஜித்குமார் கேஸில் சிபிஐ வழக்கில் நீதியரசர் ஸ்ரீமதி அம்மா கேட்டாங்க. தெய்வம் மாதிரி நின்று கேட்டாங்க. அந்த கேள்வியை வாங்கின தமிழக காவல்துறையுடைய மானாமதுரை டிவிஷனும் அதே திருபுவனம் காவல் நிலையமும் மறுபடியும் ஒரு கொலையை பண்ணியிருக்காங்க. அப்படின்னும் போது எந்த விதத்தில் நியாயம்? நீங்கள் அந்த பையனை வந்து காலை செதைச்சி, கால்ன்றது ஒரு சாதாரண விஷயம் இல்லைங்க. கால்ன்றது வந்து கிட்டத்தட்ட இதயத்துக்கு சமமானது கால். அங்கேயும் ஆர்டரி மாதிரி பம்ப் ஆனாதான் ரத்தம் வந்து மூளைக்கு போகும். கால் அவ்வளோ முக்கியமான ஒரு உறுப்புங்க. காலை அடித்து செதைச்சி கேட்டால் ரத்தப்போக்கில் அந்த பையன் செத்துட்டானா. ரத்தப்போக்கு எப்படி வரும்? நீங்கள் பிடிக்கிறீங்க, 2 பேரையும் ஒன்றா பிடிக்கிறீங்க, ஒரு பையன் மட்டும் நல்லா இருக்கான், ஒரு பையன் மட்டும் எப்படிங்க சாவான்? 2 பேரையும் பிடிக்கிறீங்க சார், ஒருத்தன் பாலத்திலேருந்து குதிச்சிட்டான்றீங்க. இதெல்லாம் நம்புகிற மாதிரியா இருக்குது? இதெல்லாம் அநியாயங்க. இதெல்லாம் ஒரே டிவிஷனில் ஒரே ஜூரிஸ்டிக்ஷனில் 2 கொலை, அதுலேயும் இந்த கொலை வந்து ஒரு சாதிய வன்மத்தோடு நடந்த கொலைன்னு வர்றது அரசுக்கு, சமூக நீதி அரசுக்கு இது நல்ல பேரையா உருவாக்கும்? ஏன் இன்னும் சட்டம் ஒழுங்கில் நம்ம சொல்கிறோம், இந்த அதிகாரிகள் இப்படி இருக்காங்க, இவங்க தான் நியமனம் பண்ணுறாங்க, போகிறாங்க வராங்க, என்டையராக போலீஸ் ஸ்டேஷனு தமிழக காவல்துறைக்கு வந்து இவங்க தான் எல்லாம் இருக்காங்க அப்படின்றோம். இப்போ தாம்பரம் பாருங்கள், மோசமாக இருக்குது சட்டம் ஒழுங்கு, மோசமாக அது நடக்குது. இப்போ சென்னை வந்து டைட்டாக இருக்குது, தாம்பரம் மோசமாக இருக்குது, மானாமதுரை கொலை பண்ணுறதே வேலையாக இருக்குது. இதெல்லாம் வந்து இப்போ எலெக்ஷனுக்கு போகிறீங்க, கேம்பெயினுக்கு போகிறீங்க, இதெல்லாம் வந்து எதிர்க்கட்சிகளுடைய வாயில் வந்து அவல் போட்ட மாதிரி ஒரு விஷயமா மாறாதா?
இதெல்லாம் கவனிக்க வேணாமா? இப்படியா நடந்துப்பாங்க? எலெக்ஷன் டைம்ல கூடவா இப்படி நடந்துப்பாங்க? எலெக்ஷன் டைம்லயே இப்படி நடந்துக்கிறானுங்கன்னா, ஏற்கனவே கொலை நடந்த இடத்திலேயே திரும்பவும் கொலை பண்றாங்க. அப்படின்ற அலிகேஷன் வர அளவுக்கு நடந்துக்கிறாங்கன்னா, இவங்களுடைய சென்சிட்டிவ்னஸ் என்ன? இவங்கலாம் வந்து சட்டம் ஒழுங்க பாதுகாப்பாங்களா? இந்த காவலர்கள்? இதுக்குள்ள ஏன் சாதியம் வருது? மோசமான முன்னுதாரணம் இல்லையா அது? அத பாருங்க. இது வந்து எந்த விதத்திலும் நியாயப்படுத்த முடியாத ஒரு இளைஞனுடைய உயிர் வந்து பாதிக்கப்பட்டுருச்சு. அந்த கண்ணீரும் கம்பளியுமா நிக்கக்கூடிய அவங்க அப்பாவையும், அம்மாவையும் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கு. அந்த கஷ்டத்துல தான் ஆவேசமா நம்ம பேசுறோம். வாய்ப்பளித்ததற்கு நன்றி. வணக்கம்.